Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் 46வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பவுலிங் தேர்வு செய்ய, அதன்படி முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணியில் ரஹானே 9 ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி அளிக்க, தொடர்ந்து களமிறங்கிய டாரில் மிச்சல் நிதானமாக ஆடி அரை சதம் அடித்தார். அடுத்திறங்கிய சிவம் தூபே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த, மறுமுனையில் பொறுப்புடன் ஆடி ரன்களை குவித்து வந்த கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 98 ரன்களில் சிக்ஸர் விளாச முயன்று அவுட் ஆகி வெளியேறினார். இறுதி ஓவரில் ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பின் இடையே களமிறங்கிய தோனி தாம் சந்தித்த முதல் பந்தை பவுண்டரிக்கு விரட்ட, சென்னை அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 212 ரன்கள் குவித்தது. 213 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தார் சென்னை அணி பவுலர் தேஷ் பாண்டே. டிராவிஸ் ஹெட், அன்மோல் பிரீத் ஆகியோரின் விக்கெட்டை அடுத்தடுத்து கைப்பற்றி அசத்த, அடுத்த ஓவரில் அபிஷேக் சர்மாவின் விக்கெட்டையும் எடுத்தார். இதனை அடுத்து அணியை சரிவிலிருந்து மீட்க முயற்சித்த நிதிஷ் ரெட்டி ஜடேஜாவின் பந்துவீச்சில் தோனியிடம் கேட்ச் கொடுத்து வெளியேற, பத்திரனா பந்துவீச்சில் ஸ்டம்புகள் சிதற எய்டன் மார்க்ரம் 32 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து களமிறங்கிய கேப்டன் கமின்ஸ் உட்பட ஹைதராபாத் அணி வீரர்கள் சென்னை அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் வந்த வேகத்தில் திரும்பினர். இதனால் 18.5 ஓவர்களிலேயே ஆல் அவுட் ஆன ஹைதராபாத் அணி 134 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 78 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.